நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு இந்த பங்களாதேஷ் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த பங்களாதேஷே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உஸ்மான் ஹாதியோட கொலை வழக்கில் ஒரு பெரிய திருப்பு முனையாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த கொலையை செஞ்சது 2 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் இந்த ஃபைசல் கரீம் முசாத் அப்படின்றவரும், இன்னொருத்தர் ஆலம்கீர் ஷேக் அப்படின்றவரும். இந்த 2 பேரும் இந்த கொலையை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டினாங்க. இதில் முக்கிய குற்றவாளியான பார்க்கக்கூடிய இந்த ஃபைசல் கரீம் மசூத் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, துபாயிலேருந்து ஒரு வீடியோவை அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் பங்களாதேஷே அலற விட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். சரி, இந்த குற்றவாளி மசூத் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசூத் அந்த வீடியோவில் தம் மேலே சுமத்தப்பட்ட எல்லா பழியும் அவர் மறுக்கிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. அவர் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல அவர் சொல்கிறது இந்த பழிவாங்கும் அரசியல் தான் அங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் அந்த வீடியோவில் பேசுகிறாரு. அதாவது நானோ இல்லை என்னுடைய குடும்பமோ இந்த கொலையில் சம்மந்தப்படலை, ஜமாத் அமைப்பு தான் இதுக்கு பின்னாடி இருக்குது, அவங்க தான் என்னை பற்றி தப்பான தகவலை பரப்பி என்னை ஒரு பலிகடாவாக மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம்னா இந்த பைக் விவகாரம். அதாவது அந்த பைக்கில் நானும் போகலை, இந்த பைக்கை ஓட்டினது என்னோட தம்பியும் கிடையாது, எல்லாமே ஒரு செட்டப்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு, சுட்டு கொள்ளுறதுக்கு போனது இந்த 2 பேர் தான் அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணாங்க, ஹெல்மெட் போட்டு 2 பேர் போயிருப்பாங்க. இதை இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த மசூத் சொல்கிறாப்புல. அடுத்தது பணம், இவருக்கு நிறைய பணம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே திருடுந்தெல்லாம் கிடையாது, நான் கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிச்ச பணம், வருஷம் நான் கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு மேலே டாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன், நான் ஒரு ப்ராப்பரான ஒரு சிட்டிசனாக நான் பங்களாதேஷில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அடுத்தது துபாயில் இவர் அங்கேருந்து வீடியோ போட்டிருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா. அப்படி போனதுக்கான ரீசன் எப்படி அவர்னு சொல்கிறாருன்னா, எங்கிட்ட கிட்டத்தட்ட 5 வருஷமாக துபாய்க்கான வீசா இருக்குது, நான் எப்போ வேணாலும் துபாய்க்கு வருவேன் போவேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, அதனால தான் பயப்படாமல் நான் இப்போ வீடியோவை போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு இந்த மெயினான குற்றவாளின்னு சொல்லக்கூடிய இந்த ஆள் இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ நம்ம மேலே ஒரு குற்றத்தை பங்களாதேஷ் சுமத்துறாங்க. இது இப்போ இங்கேயே அது தப்புன்னு ஊர்ஜிதமும் ஆயிடுச்சு. சரி, ஜமாத் மீது குற்றச்சாட்டு. அவர் மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னா, அடுத்த வருஷம் இந்த பிப்ரவரி மாதம் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் வருது இல்லையா, அதனால் இந்த தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஜமாத் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் இந்த உஸ்மான் ஹாதியை கொன்னதும் அதுக்கான மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த உஸ்மான் ஹாதியை ஏன் ஜமாத் கொன்னு இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உஸ்மான் ஹாதி கொல்லப்பட்டது ஒரு பெரிய அரசியல் சதி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஜமாத் மீது குற்றம் சாட்டுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் அரசியல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிப்ரவரி 2026 பங்களாதேஷ் தேர்தல் நடக்குது. உஸ்மான் ஹாதி பார்த்தீங்கன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளராக அவர் களமிறங்க அந்த டாக்கா 8 கூடிய ஒரு இடத்துல அவர் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிறதுக்கு தயாராக இருந்தார். அவர் இந்த இளைஞர் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருந்தார். ஜமாத் போன்ற கட்சிகள் அவர் ஒரு பெரிய சவாலாக தெரிஞ்சார் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது அதிகார போட்டி. அதாவது 2024 ஜூலை புரட்சிக்கு அப்புறம் அந்த ஷேக் ஹசீனா இவங்க வெளியே அமிச்சாங்க இல்லையா, அந்த புரட்சிக்கு அப்புறம் மாணவர் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜமாத் மாதிரியான பழைய கட்சிகளுடைய கோட்பாடுகள் விலகி நின்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இவங்க வர்றதுனால இந்த ஜமாதோடைய கோட்பாடுகள்லாம் மாறும் அப்படின்ற மாதிரி ஜமாத் பயப்பட்டு இவங்க கிட்ட மோதல் ஈடுபட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. உஸ்மான் ஹாதி பார்த்தீங்கன்னா இந்த இன்குலாப் மஞ்சோட ஒரு செய்தி தொடர்பாளராக இருந்தார். ஆனால் இவர் தான் ஒரு மெயின் ஆளாகவும் அந்த கட்சியில் பார்க்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கப்படுது. இவரை தூக்குறது மூலிமா அந்த கட்சியை பலகீனப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஜமாத் நினைச்சது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜமாத் தலைவரினுடைய தொடர்பு, அதாவது இந்த பிஎன்பி கட்சினா யாருன்னா இந்த தரிக் ரஹ்மான் இப்போ லண்டன்லேருந்து வந்திருக்காரு இல்லையா, அவங்க மதர் கூட நேற்று இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. முன்னாடி என்ன சொன்னாருன்னா, உஸ்மான் ஹாதியை சுட்ட நபருக்கு பார்த்தீங்கன்னா ஜமாத் கட்சியினுடைய முக்கிய வழக்கறிஞர் ஒருத்தர் முன்னதாகவே பெயில் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டையும் இவர் முன் வச்சாரு அப்படின்னு பார்க்கப்படுது. இதுதான் இந்த ஜமாத் ஈடுபட்ட விஷயங்கள். இதில் பாகிஸ்தானோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்கப்படுது. இவங்க தான் பெரிய ஜமாத், இவங்க இல்லாமல் இங்கே இந்த விஷயம்லாம் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த ஜமாதி இஸ்லாமி பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாகவே பாகிஸ்தான் கூட நெருக்கமாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. 1921 போரின் போது கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஆதரவாக நின்னாங்க. அதாவது அவங்களோட மக்களை எல்லாம் கொல்லும்போது இவங்க யார் எதிரிக்கு ஆதரவாக நின்ன ஒரு ஆட்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறைகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை தூண்டி விட்டுட்டு
தேர்தலை தள்ளி போட பாகிஸ்தான் மாதிரியான வெளிசக்திகள் வந்து பின்னணியில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சந்தேகமும் அவங்க வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த தேர்தலை வந்து தள்ளி போடுறது மூலிமா யூனிஸ் கவர்மெண்ட்டை வந்து பாகிஸ்தானால் காவுந்து பண்ணிக்க முடியும். யூனிஸ் கவர்மெண்ட் வந்து பங்களாதேஷில் இருந்தால் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு வந்து நன்மை நடக்கும். அவங்க கூட அவர் க்ளோஸாக இருப்பார். இங்கே அவங்களுடைய டெரரிஸ்ட் ஹப்பெல்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால யூனிஸ்க்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்களை இந்த தேர்தலை தள்ளி போடுறதுக்கு பாகிஸ்தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த உஸ்மான் ஆதியினோட மரணத்துக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான்னா, ஒரு இரங்கலும் வந்து அப்போது தெரிவித்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது எதுக்குன்னா, ஒரு கண் துடைப்பு மாதிரி, அதாவது பங்களாதேஷ் மக்கள் மத்தியில் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்போ இந்த குற்றவாளி சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த உஸ்மான் ஆதிக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த ஜமாத்தோட ஹிட் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாணவ தலைவர்கள், அதாவது ஜூலை புரட்சியில் முன்னெடுத்து நடத்தின இந்த மாணவ தலைவர்கள் இப்போ வந்து ஒன் பை ஒன்னா குறி வைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த உஸ்மான் ஆதி கொல்லப்பட்ட கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, இந்த மொத்லப் சித்கர் அப்படின்னக்கூடிய மற்றொரு மாணவ தலைவரும் வந்து தலையில சுடப்பட்டார் அப்படின்னு பார்க்கப்படுது. இது இந்த மாணவ தலைவர்களிடையே வந்து பெரிய பீதியை உண்டாகி இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா இவங்களாம் ஒரு மாணவர்கள் தான், அரசியல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆழமா புரிஞ்சிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் கொலையே நடக்குது, நம்ம உயிருக்கே ஆபத்துன்னும் போது கண்டிப்பாக யாருக்கு இருந்தாலும் ஒரு பயம் தான் வரும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா அரசியல்வாதிகள் எவ்வளோ வேணாலும் பேசலாம், அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும். பட் இவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பீதி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ யாரும் அதிகமாக பேசுறதுக்கே தயங்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது அரசியல் மட்டும் புதிய கட்சிகள், அதாவது இந்த இன்குலாப் மஞ்சு இருக்கு இல்லையா, அந்த உஸ்மான் ஆதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிக முக்கியமான தலைவர்கள் இல்லாமல் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்து ஜமாத்துக்கும் வேணும், அதனால தான் இவரை தட்டி தூக்கிட்டாங்கன்னு பார்க்கப்படுது. மேலும் அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஆட்களுக்கும் இன்னும் கொலை மிரட்டல்லாம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது இந்த நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி, அதாவது NCP இருக்கு இல்லையா, அது இந்த ஜமாத் அமைப்பினுடைய கூட்டணி வைக்கிறது தான் வந்து இந்த கட்சி வந்து ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தது. இந்த கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு பிளவு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த கூட்டணியை வந்து எதிர்க்கிற தலைவர்கள், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தசிம் தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காரு. இவர் வந்து NCP வந்து ஜமாத் கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சையும் அவர் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அதனால அவர் மேலேயும் வந்து இவங்க கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. மேபி இவரும் அந்த ஹிட் லிஸ்ட்டில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அடுத்தது முக்கியமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜமாத்தோட டார்கெட்டில் இருக்கிறது இந்த ஊடகங்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த முக்கிய பத்திரிகையான இந்த புரோத்தமாலோ மற்றும் இந்த டெய்லி ஸ்டார், இதெல்லாம் வந்து ரெண்டும் இம்பார்ட்டண்டான பத்திரிகை அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பத்திரிகைகள்லாம் வந்து அதிகமாக இந்த ஜமாத் மற்றும் இந்த தீவிரவாத இயக்கங்களை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகைகள் அப்படின்னு நம்ம அறிகிறோம். ஸோ இவங்களை வந்து தீயிட்டு அங்கே கொளுத்துறாங்க, இந்த பத்திரிகைகள்லாம் வந்து சேதப்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மையர், முக்கியமான விஷயமே இங்கே தான் வந்து இந்த பங்களாதேஷுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை இங்கே தான் பார்க்குறோம். இந்த உஸ்மான் ஆதி கொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட கலவரத்தில் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையர் மீது வந்து தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம டே பை டே பார்த்து தான் இருக்கோம். 2024 ஆகஸ்ட்லேருந்து 2025 ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2442 வன்முறை சம்பவங்கள் வந்து சிறுபான்மையர் மீது நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இதில் முக்கியமாக இந்துக்கள் தான் டார்கெட் பண்ணப்படுறாங்க. 2025 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த திபு சந்திர தாஸ் வந்து கொல்லப்பட்டார். அவர் எப்படி கொல்லப்பட்டார்ன்றது இந்த உலகமே அறிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாட்கள்லேயே அமித் மண்டால் அப்படின்னக்கூடிய இன்னொரு இந்து இளைஞரும் வந்து அடித்து கொல்லப்படுறாரு அப்படின்னு பார்க்குறோம். இந்த சம்பவம் ரெண்டுமே வந்து சர்வதேச லெவலில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு பேக்ரவுண்டில் கண்டிப்பாக இந்த ஜமா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 152 கோயில்கள் மற்றும் இந்த வழிபாட்டு தலங்களில் வந்து சேதப்படுத்தியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அல்லது வந்து அதனுடைய பொருட்களெல்லாம் வந்து சூறையாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வழக்குகள்லாம் பதிவாயிருக்கு. அடுத்தது இவங்களுடைய டார்கெட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிபரல் மற்றும் கலாச்சார அமைப்புகள் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்த இஸ்லாமிய தீவிரவாத கொள்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய சாயநாட் அப்படின்றக்கூடிய ஒரு கலாச்சார மையம் மற்றும் மதச்சார்பற்ற கொள்கை கொண்ட நபர் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுறாங்க. இந்த அமைப்பை வந்து ஜமாத் வந்து இலக்கா வச்சிருக்காங்க அப்படின்னு கருதப்படுது. இதனுடைய முக்கிய தலைவர்கள்லாம் இவங்க தட்டி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு கருதுறாங்க. இந்த 2026 பிப்ரவரி எலெக்ஷனை முன்னிட்டு, அதாவது ஜமாத்துக்கு யாரெல்லாம் ஜமாதி இஸ்லாமிக்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக இவங்க தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆதாரங்கள் எல்லாமே இப்போது இந்த குற்றவாளி சொன்ன வீடியோ மூலியமாக வந்து அம்பலமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து பங்களாதேஷில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ பின்னணி உண்மையா என்ன அப்படின்னா, இந்த உஸ்மான் ஆதி ஒரு முக்கியமான அரசியல் புள்ளியாக இருந்தார். அவர் இஸ்லாமிய பாதையில் தன்னோட அரசியலை மாற்றிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த
கொலையே நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க, முழுக்க முழுக்க பங்களாதேஷ் மக்களை எல்லாருமே நம்பினது இந்த உஸ்மான் ஹாதி கொலை செஞ்சது வந்து இந்தியாவோட அமைப்புகள் தான். இந்தியா தான் அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி ஒரு ஹிட் லிஸ்ட்டை அவரை போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலை செஞ்ச குற்றவாளிகளுக்கு வந்து அவங்க புகலிடமும் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை இந்த பங்களாதேஷ் வந்து வச்சுது. இந்த பங்களாதேஷ் வச்சதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் வந்து ஆதரவுமே தெரிவித்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இந்த குற்றவாளி வெளியிட்ட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூஞ்சிலாம் கரிய பூசிருக்கு. இந்தியா வந்து ஒரு நடுநிலையான நாடு. பங்களாதேஷில் என்றைக்குமே வந்து அரசியல் குழப்பங்களோ இல்லை அந்த நாடு வந்து கவிழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்றைக்குமே இந்தியா செயல்பட்டது இல்லை அப்படின்றது தான் இந்த வீடியோவினுடைய மிக ஒரு சிறப்பான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த கொலைக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றத பார்க்கப்படுது. ஈவன் உஸ்மான் ஹாதி உயிரோடு இருந்து ஆட்சியில் வந்திருந்தாலுமே இந்தியா பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து அவர் மாறி இருக்கலாம். அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து பேசினாரு. 7 சிஸ்டர் மாநிலங்களை வந்து பங்களாதேஷ் கூட ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கொலவரியாலாம் பேசிட்டு இருந்தாப்புல. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னா இந்தியாவுடைய நிலைப்பாடு அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் எப்படி இருந்ததுன்னு அவர் தெரிஞ்சிட்டாரு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்தியா கூட ஒரு நட்பான விஷயத்தை தான் போயிருப்பார் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா பங்களாதேஷுக்கு இந்தியா வந்து அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு. இவ்வளோ பிரச்சனை நடந்து இந்துக்களை கொள்றாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கும் நம்ம தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது பங்களாதேஷை என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஸோ ஓகே மக்களே, ஸோ வீடியோவில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை நீங்கள் இதில் தெரிவிங்க. அதாவது இந்த ஜமாத் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு வேலையை அங்கே செய்தா, ஜமாத் இந்த சென்ஸ் ஜமாத் இஸ்லாமி என்னக்கூடிய ஒரு கட்சி, அவங்க ஜமாதால் ஏற்கப்படக்கூடிய ஒரு கட்சி பங்களாதேஷில் இருக்குது. ஸோ இவங்க பங்களாதேஷனுடைய இந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்களா, அங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய சொந்த நாட்டு மக்களையும் வந்து கொள்றாங்களா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.